ஷேய் ஷே விஸ்வ பிரமா ஏப்பா பத்திரப்பதிவு டெல்லி வரைக்கும் எடுக்காரப்பா. எங்களுக்கே தெரியல. நாங்கள் 2 பேரும் சிம்மாசனத்தில் இந்த பக்கம் இந்த கிழக்க மேற்க உட்காந்துருக்கோம். மேற்க உட்காந்துருக்கதே அந்த வாசலுக்கு மேற்க சிம்மாசனத்தில் பிரமா உட்காந்துருக்கான். என்ன பார்த்தியில்ல? கிழக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் சிம்மாசனத்தில். ஏப்பா ஆட்டத்தில் வருதப்பா. எப்படி பார்த்தியா? நீங்கள் பார்க்கல. நீங்கள் ஒரே அங்கே மீட்டிங்கில் பார்க்கிய காவல்துறையில் ஸ்டேஷனில் என்ன கூத்து நடக்குன்னு நீங்கள் அங்கிட்டு ஒரு சாயில் பார்க்கிய. சரி பாருங்கள், எல்லாம் கவனமாக பாருங்கப்பா. இது விளையாட்டு, பெரிய விளையாட்டு. பரு ஐட்டம், பரு ஐட்டம், பரு முண்டுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காகித பேப்பர் சாக்காக கோடியாக வாய் திறந்து பேசுவான். அந்த இடத்துல பேசுவான். இடத்த அங்கே போய் பேசிட்டு இங்கே வந்து லாபாடு ஆடுவான், ரிக்கா டான்ஸு ஓட்டுவான். கரெக்டாக வென்றுகளை பூராமல் கரெக்டாக முடித்து பார்த்து அவன் குடும்பத்தில் போய் ஆட்டுங்க. சரியா? இங்கே இவர் பார்த்துக்கிடுவார், எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் பார்த்துக்கிடுவார். இவனுக்கு குடும்பத்தை நீங்கள் 4 பேர் ஆட்டுங்க. சரியா? திங்கித உணவு இல்லாமல் குடும்பம் தடுமாறியாக போனோம். படிப்பு, கல்வி படிப்பு படித்து உட்காந்து ஆட்டி எழுதி கொடுக்கான். செண்டு ரேட்டு, செண்டு கணக்கு, வரப்பு கணக்கு, வரப்பு கிழக்கு கணக்கு. ஏப்பா கண்டற ஒளிமா என்ன வழக்கெல்லாம் கணக்கெல்லாம் எழுதுதான். படிப்புப்பா, படிப்பு சத்தியம். ஏப்பா இப்போ வீர உத்திரம் எல்லாம் இவனுங்கெல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பு அப்படின்ட்டார். போவோம் கோட்டாவில் உட்காந்து வருவான், ஆடிட்டு வருவான். அவனை பூரா சோழி முடிக்க வேண்டிய வேலை வேலை. ஏன்னா பொங்கல் வைக்க, கெடா வெட்ட, எல்லாம் கோட்டு கொடுக்க எல்லாம் சாப்பிட்டாங்கல்லப்பா. இப்போ அவங்க தண்டனை அனுபவிச்சாகணும். அவனுங்களுக்குள்ளே தூக்கி அடுறா, இடத்த புடுறான்னு வழிகாட்டினான்ல இவனுங்க பூரா. நீயே முடுறா அப்படின்ட்டார். எப்படி? வீரபுத்திர பைரவன், அடுத்து மாயாண்டி மாடன், எல்லாமே பாப்பா. சின்ன பொண்ணோட்டக்காரன், பெரிய பொண்ணோட்டக்காரன். ஏப்பா எங்கள் கணக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டோம். அது நீங்களே பார்த்துக்கோங்க அண்ணா அப்படின்ட்டோம். சரியா? சந்தோஷம். ஏப்பா மாடன், மாயாண்டி, சின்ன பொண்ணோட்டக்காரன் எல்லாம் கிளம்புது. எல்லாமே கிளம்புது. சேத்தூர் பத்திரப்பதிவில் ஆஹா ஓஹோன்னு நடக்கும். அடி விழும். எப்போ ஒரு மூதாட்டி, வயசான ஆள், கடவுளை நினச்சி 24 மணி நேரமோ மூதாட்டி, வயசு முதியோர். சரியா? அது ஒரு மூளை முடுக்கில் கிடக்கு. சேத்தூர் பந்தத்துக்குள்ளே, காட்டுக்குள்ளே கிடக்கு. அந்த காட்டுக்குள்ளே கிடக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் மூதாட்டியல் கடவுளை பார்த்து கும்பிட்டு, அப்பா கடவுள் கைலாசத்தில் உட்காந்து இந்த சேத்தூர் கணக்கு கடவுள் எடுக்காருன்னு கையெடுத்து கும்பிட்டு எங்களையும் பார்த்து கும்பிடுச்சாப்பா. நாங்கள் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கணும்ல. நாங்களும் கொடுக்கணும், கடவுளும் அவரும் கொடுத்துட்டார். ஆசீர்வாதம் மானிட பிறவி கொடுத்து தானே ஆகணும். கடவுள் பூமியில் வந்துட்டார், தப்புக்கு தண்டனை கொடுக்க போகிறாரு. அது மானிட பிறவி. மூதாட்டிகள் கையெடுத்து கும்பிட்டு தண்டனை கொடுங்க ஐயா, கடவுளே, கடவுளம்மா, 2 பேருமே பார்வதி பரமசிவம் உட்காந்துருக்கிய, தண்டனை கொடுங்கன்னு பூமியில் மானிட பிறவி நாக்கால் விட்டுருச்சுப்பா. இனிமே உறங்க மாட்டார். புரியுதா? பிச்சு ரவரவையாக எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். என்னப்பா அது காட்டுக்குள்ளே கிடக்குப்பா. வனத்துக்குள்ளே கிடக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் விவசாய தோட்டம், விவசாயத்துக்கு காவலுக்குள்ளே கிடக்கு. பாவம் ஏழை எளிய மக்கள். சரியா? அதுகளுக்கு தான் கண் பார்வை ஆசீர்வாதம் கொடுப்பார் கடவுள். நாங்களும் எங்களையும் பார்த்து கும்பிட்டுச்சு. விஷ்ணு ஐயா, பிரம்மா ஐயா, சந்தோஷம் சந்தோஷம் ஐயா. அப்பா குடும்பமே உட்காந்து கணக்கு பாக்கியலாம் அப்படின்னு நக்காலை விட்டு அதுகளுக்கு தெரியும்ப்பா. அதுக்கு தெரியும். ஆணுக்கு பெண்ணுக்கும் தெரியும். 7 செம்மம் கஷ்டம் கர்மாயப்பட்டு இப்போ வனத்துக்குள்ளே கிடக்கு. புரியுதா? மேற்கு தொடர்ச்சி மலை கீழே ஒரு கிலோமீட்டருக்கு தென்பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதியில் அது காவல் காத்து கொண்டே கிடக்கு. குடும்பமாக பாவம். அதுகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். பட்ட பகலையிலே கொடுத்துட்டார் கடவுள். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கொடுத்துட்டாருப்பா. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்க.